ஜென் குரு அமைதியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அந்த வழியா போன வீரன் கண்களை மூடி மௌனமா அமர்ந்திருக்கிற அந்த குருவை பார்த்ததும் தன்னோட குதிரையில இருந்து இறங்கி மெல்ல அவர் பக்கத்துல போய் அவரை கைகூப்பி வணங்கினான். மெல்ல தன்னோட கண்களை திறந்து அந்த வீரனை பார்த்தாரு அந்த குரு. உடனே அந்த வீரன், குருவே, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், நெடுங்காலமா எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டான். அப்பவும் குரு மௌனமா அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சொர்க்கம் நகரம் என்றெல்லாம் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையா, உண்மையிலே உள்ளனவா அப்படின்னு அந்த வீரன் குருவை பார்த்து மீண்டும் ஒரு கேள்வி கேட்டான். அப்பவும் எதுவும் பேசாம மௌனமா அவனவே பார்த்துட்டு இருந்தாரு அந்த குரு. பதில் கிடைக்காம அங்கிருந்து நகலவே கூடாதுன்ற மாதிரி அங்கனே இருந்தான் அந்த வீரன். கொஞ்ச நேரம் கழிச்சு குரு அவனை பார்த்து, நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி அப்படின்னு அந்த வீரன் சொன்னான். குரு சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு முழு முட்டாள், உன்னைய போல ஒரு மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் அப்படின்னு சொல்லி கேலியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு குரு. இதை கேட்டதும் அந்த வீரனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. என்று கத்திக்கிட்டு உரையில இருந்து வாழ வேகமா உருவினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றனர் அப்படின்னு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதும் ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென்று வாழ வந்து தன்னோட உரையில வச்சுட்டு அவரை வணங்கி, என்னை மன்னிக்க வேண்டும் குருவே அப்படின்னு சொன்னான். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கின்றன அப்படின்னு குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு.